வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இட்லி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த இட்லி பாத்திரத்தில் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம சூடு பண்ண வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இட்லி துணி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை இப்போ காட்டுறேன். இந்த இட்லி துணியை நல்லா தண்ணியில் நனைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் நம்ம அதை விரிக்கணும். அந்த துணியை இட்லி பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு சாப்பாடு மட்டும் இல்லை, அதில் ஏகப்பட்ட சத்துக்கள் அதில் இருக்குது. அதனால தான் நம்ம ரெகுலராக நம்ம முன்னோர்கள் எல்லாருமே இந்த இட்லியை சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க காலை உணவாக. இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ, பி, அது போக அமினோ ஆசிட், இன்னும் பல நிறைய ஏகப்பட்ட சத்துக்கள் இதில் இருக்குது. இப்போ சாதாரணமாக நம்ம கடைகளில் வாங்கினது, இப்போது ஒரு சிப்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கினா கூட பின்னால் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க ஒரு லிஸ்ட்டு, இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ அதே மாதிரியான நல்ல சத்துக்கள் இட்லிலையுமே இருக்குது. அதனால் இது சாதாரண உணவை மட்டும் பார்க்க வேண்டாம், உடம்புக்கு ரொம்பவே ஒரு நல்ல சத்துள்ள ஒரு உணவு தான் இது. இப்போ துணி நம்ம அந்த இட்லி துணி இதில் போட்டுட்டோம். இப்போ மாவு ஊற்ற போகிறோம். இது அந்த குழிக்கு தகுந்த அளவு, அந்த குழி எவ்வளோ இருக்கோ அந்த குழிக்கு அளவாக நம்ம மாவு ஊற்றணும். ரொம்ப மாவு வெளியில் வரைக்கும் ஊற்றணுன்னா அது இட்லி வெந்ததுக்கப்புறமா வெளியில் வரைக்கும் அது சிந்தி கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், இப்போ ஒரு லுக் இருக்காது. அதனால் அந்த குழிக்கு அளவாக நம்ம மாவு ஊற்றணும். அப்புறம் இது முதல்ல சின்ன தட்டு, 2 தட்டு இருக்கும். இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா 2 தட்டு இருக்கும். அதில் சின்ன தட்டில் முதல்ல ஊற்றணும். அதுக்கப்புறம் நம்ம பெரிய தட்டில் ஊற்றுறோம். இந்த மாதிரி அளவாக எடுத்து ஊற்றிக்கோங்க. இட்லி மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். அப்படி இல்லாதவங்க இப்போது மாவு வெளியில் நீங்கள் பாக்கெட் மாவு, இட்லி மாவுலாம் கிடைக்குது நிறைய, நீங்கள் அதில் வாங்கியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய தட்டில் மாவு ஊற்றுறோம். இந்த இட்லி கூட சாம்பார், சட்னி அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பாரும் இட்லியும் நம்ம சேர்ந்து சாப்பிட்றப்போ அதில் நம்ம காய்கறிலாம் சேர்ப்போம் சாம்பாரில். ஸோ அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே சேர்ந்து காலையிலேயே உள்ள ஒரு நல்ல ஒரு சத்தான உணவை சாப்பிட்டு நம்ம ஒரு அன்றைக்கி ஃபுல்லாக அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அதனால் இட்லியை ஒரு சாதாரணமான ஃபுட்டுன்னு எடுக்காமல் ஒரு சத்தான உணவு அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல உணவை சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம ஊற்றிட்டோம். இப்போது சின்ன தட்டை முதல்ல வச்சிடணும். வச்சதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு ட்ரிக் என்னென்னா, அந்த 2வது பெரிய தட்டு வைக்கிறப்போ அந்த கீழே ஊற்றிருக்கிற அந்த இட்லிக்கு நேராக இதை நம்ம வைக்கக்கூடாது. அந்த 2 இட்லி மாவு ஊற்றிருக்கீங்க இல்லைங்களா, அதுக்கு இடையில வைக்கணும். ஏன் இப்படி வைக்கணும் அப்படின்னா, அதில் உள்ள அந்த இட்லியை வேகின போது அந்த தண்ணி கீழே உள்ள இட்லியில் படக்கூடாது. இப்போ அவன் வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். இப்போது வச்சு நம்ம 5 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விரல் நம்ம குத்தி பார்த்தோம் இல்லைங்களா, அதில் மாவு ஒட்டுச்சு அப்படின்னா நம்ம விரலில் அந்த இட்லி அவியலைன்னு அர்த்தம். இப்போ நம்ம கையில் மாவு எதுவுமே ஒட்டலை, ஸோ இட்லி அவிஞ்சாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு இப்போ இன்னொரு இதில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, இந்த இட்லியை எடுக்கும்போது நம்ம அந்த இட்லி தட்டில் லைட்டாக தண்ணி தொளிச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் இட்லி அதில் துணியில் ஒட்டாமல் நமக்கு நல்லா வரும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக் இருக்கும். நம்ம தண்ணி தொளிக்காமல் எடுத்துட்டோம்னா பாதி இட்லி நம்ம துணியில் தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி தண்ணியை தொட்டு அந்த இட்லிக்கு மேலே லைட்டாக நம்ம தடவிக்கலாம், இல்லைனா தொளிச்சிக்கலாம். நிறைய சதசதான் தண்ணி தொளிச்சிட வேண்டாம், இப்போ அது ஒரு மாதிரி ஆயிரும் இட்லி. இந்த மாதிரி தண்ணி லைட்டாக தடவிட்டு எடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் லுக்காக இருக்கும், நம்ம சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப அருமையாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ சூடான இட்லி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீ திரும்பவும் அதே துணியை அந்த தட்டில் போட்டு அதே மாதிரி அளவாக மாவு ஊற்றி இதே நான் சொன்ன மெத்தடில் அவிச்சு எடுத்துக்கலாம். எத்தனை தடவை வேணுமோ அந்த தடவை அவிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.